வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 வந்துட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி எபிசோட் 68 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு ஸ்பேம் கமெண்ட்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் லிங்கை கொடுக்குறேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா போய் அதையும் பார்த்து வச்சுருங்க. அந்த ஸ்பேம் கமெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வியூஸ் வரதே பெரிய அக்கப்போராக இருக்குது, அதுலேயும் கமெண்ட்ஸ் வர்றது அதை விட பெரிய அக்கப்போராக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வர ஒரு சில நல்ல கமெண்ட்ஸும் வந்துட்டு ஸ்பேமுக்கு வந்துட்டு போயிடுது. ஸோ அடிக்கடி வந்துட்டு உங்களுடைய ஸ்பேம் பேஜை வந்துட்டு, அதாவது கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஸ்பேம் பேஜை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஏதாவது நல்ல கமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அளவு கொடுத்தா தான் வந்துட்டு அந்த கமெண்ட் வந்து நார்மல் கமெண்ட்டாக வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இல்லைனா உங்களோட அந்த வீடியோ பேஜ்லேயே வந்துட்டு அது டிஸ்பிளேயே வந்துட்டு ஆகாது. ஸோ எங்கே போயிட்டு அந்த ஸ்பேம் கமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். தெரியல அப்படின்னா இப்போது சிம்பிளாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் க்ரோம் இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. உங்கள் சேனலில் லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலோட ஹோம் பேஜ் வந்துடும். டாப் ரைட் கார்னரில் சேனல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் பிசியில். மொபைலில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட கூகுள் க்ரோம் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. நான் டிஸ்பிளேயில் வந்துட்டு ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இதே மாதிரியே அங்கே டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. டாப் ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி வந்து பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு மொபைலே வந்துட்டு வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரெண்டுத்துலேயும் காமன் தான். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதில் மேலே 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து பப்ளிஷ்டுன்னு இருக்கும், இன்னொன்று ஹெல்டு ஃபார் ரெவ்யூன்னு இருக்கும். ஸோ அதில் 2வது ஆப்ஷன் ஹெல்டு ஃபார் ரெவ்யூவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எந்தெந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ரெவ்யூ செக்ஷனில் இருக்கோ அது ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அதில் நல்ல கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாருங்கள், ஒருத்தர் வந்துட்டு என்னோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பா ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு வந்திருக்கு. அவர் வந்து யோசிச்சு பாருங்களேன், கமெண்ட் பண்ணவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து அந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆயிருக்காது. அப்போ மனுஷன் டென்ஷன் ஆயிருப்பாரா இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக என்ன மனசுக்குள்ளேயே திட்டிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு டிக் மார்க் வந்துட்டு அதில் இருக்கும், அதுதான் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான பட்டன். அந்த டிக் மார்க் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நார்மலாக எப்படி வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ கமெண்ட் பண்ண நபராலையும் அப்போ தான் அந்த கமெண்ட்டை பார்க்க முடியும். ஒரு கமெண்ட்டை பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் அங்கே டிஸ்பிளே ஆகலை அப்படிங்கிறப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கமெண்ட் வந்தாலும் அந்த நபரை வந்துட்டு நம்ம மதிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸும் இந்த மாதிரி ரிவ்யூவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இதனாலே வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா இது நம்ம கமெண்ட் பண்ணோம் அது வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலமை யோசிச்சு பாருங்களேன், சில பேர் திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற செக்ஷனை வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணுங்கள். இதில் தேவையில்லாத அன்வான்ட் கமெண்ட்டு, நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணி விட்ருங்க. என்ன கேட்டால் அவங்களெல்லாம் ரிப்போர்ட் கூட பண்ணாதீங்க, ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க, அதுவே போதும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நபர்கிட்டருந்து அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நபரே வந்துட்டு நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். ஸோ அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் டெலீட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நார்மல் கமெண்ட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூ டேப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏதாவது நல்ல கமெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே போயிருக்கா அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக்கு, இல்லைனா டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அண்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மச்சி. Until then, bye from BabaRk. Bye.